ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். கூகுளுடைய பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாமளே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். பட் சர்ப்ரைசிங்லி இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரீ ஆர்டரும் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் இந்த கூகுள் பிக்சல் 6a ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க. பட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லதில்லை. ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கூகுளுடைய இந்த பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடியது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே காம்பாக்டா ரொம்பவே குட்டியா நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதுக்காகவே நிறைய பேர் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனையும் வாங்குவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் நமக்கு ரொம்பவே காம்பாக்டா ரொம்பவே குட்டியா தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் 178 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.9 mm திக்னஸோட இருக்கு. அண்ட் மொபைல் ரெண்டு கலர் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் மொபைலுடைய பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த லுக்ல தான் இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியன் மார்க்கெட்லயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் டிசைன் பில்டு குவாலிட்டியும் கண்டிப்பாக கூகுள் பிக்சல் எப்பவுமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ரொம்பவே குட்டியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி 6.1 இன்ச்சஸ்க்கான ஒரு சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது கூட 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு காலிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய சிப்செட்னு பார்க்கும்போது அவங்களுடைய ரீசெண்டாக அவங்க கூகுள் பிக்சல் 6ல யூஸ் பண்ண அதே கூகுள் டென்சர் சிப் அப்படின்னு அவங்க ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த டெடிகேட்டட் சிப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ்க்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் கூட டைட்டன் M2 அப்படின்னு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சிப்செட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் ஆகி தான் நமக்கு வருது. அந்த வகையில் இந்த டைட்டன் M2 சிப் ஹார்ட்வேர் லெவலில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியா இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி 4410 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இதுவே அதிகம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்பவே கம்மியான எம்ஏஹெச்க்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.1 இன்ச்சஸ்க்கான ஒரு சின்ன சைஸ்ல இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு. அண்ட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக கூகுள் பிக்சல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவங்களுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கேமராவுக்காக தான் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வகையில் கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா 12.2 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.7 அபேச்சர் ரிலேட் இருக்கு. அது பக்கம் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.2 அபேச்சர் ரிலேடும் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 அபேச்சர் ரிலேடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இப்போ சொன்ன இந்த மெகா பிக்சல் அண்ட் அபேச்சர் ரிலே இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் கூகுள் பிக்சல் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. பட் சென்சர் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீடைல்லாம் இல்லை அப்படின்னாலும் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். கேமரா சென்ட்ரிக்காக நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சாலிடான ஒரு சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அவங்க ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த 12 மெகா பிக்சலுக்கான கேமராவும் கண்டிப்பா நமக்கு ஒரு பெஸ்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, IP67 ரேட்டிங் இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு, Android 12 அந்த ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிம் ஸ்லாட் தான் அண்ட் ஒரு eSIM நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மொபைலுடைய பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் 44,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியன் மார்க்கெட்ல இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்தவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது என்னடா ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸை தெரிஞ்சவங்க கூகுள் பிக்சல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு தான் நான் பர்சனலி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே OLED பேனலுக்கான ஒரு நல்ல சாலிடான ஒரு டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் எப்பவுமே கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருக்கும். அந்த வகையில் இதுலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ்லையும் கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருவாங்க. அது கூட பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கூகுள் பிக்சல் 4a விட ரொம்பவே அதிகமாக ஒரு 4410 mAh அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலியே உங்களுடைய பேட்டரி கெப்பாசிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும், பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு நிற்கவே நிற்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 4410 mAh அப்படின்றது ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் பிக்சல் ஃபேன்ஸுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். அது
அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துக்கான மெயின் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஆண்ட்ராய்டு 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் நமக்கு அப்டேட் கிடைக்கும். அண்ட் 5 வருஷம் சாலிடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய யூசருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மெயின் நெகட்டிவ். ஏன்னா இவங்க லான்ச் பண்ணி இருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஃபீச்சர் கிடையாது. மெயினாக டிஸ்பிளேல ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே இருந்தாலும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மினிமம் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகேவா இருந்திருக்கும். பட் இதில் 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்கலாம். பட் இங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 கலர் ப்ரொடெக்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் நெகட்டிவா எனக்கு பர்சனலி படுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4410 mAh இந்த பேட்டரி கெபாசிட்டி ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு மெயின் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் போயிட்டாங்க. ஜஸ்ட் காமன் நேரத்தில் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க. பட் இதில் இன்னுமே வெறும் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். மேபி பிக்சல் யூஸ் பண்ணவங்க பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு யூஸராக பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும். அது போக லாஸ்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட், ஏன்னா 6GB அப்படின்ற இந்த ஒரு ரேம் வேரியன்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 44,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 44,000 அப்படின்ற அந்த பிரைசிங்கே ரொம்ப ஓவர் பிரைசிங்காக தான் எனக்கு பர்சனலி படுது. அதுலேயும் அந்த வேரியண்ட்டை வெறும் 6GBக்கான ரேம் வேரியன்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஜென்ரல் யூஸராக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கணுமா ப்ரீ ஆர்டர் பண்ணணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பட் என்னுடைய ஒப்பீனியன் இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சல் ஃபேனாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஜஸ்ட் பிரைசிங் மட்டும் தான் கொஞ்சம் ஓவர் பிரைசிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் பிரைசிங் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. கூகுள் பிக்சல் கிட்ட இருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், தோணலாம். பட் அது அவங்களுடைய ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த கூகுள் பிக்சல் 6a பற்றின இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.